நல்லோர் இணக்கம் நாளும் குழந்தை எதிர்க்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்று கமல் வாங்கிய 51,000 மூட்டை தவேக விஜய் அவர்கள் வாங்குவாரா என்ற தலைப்பிலே ஒரு அரசியல் பதிவை பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, மக்கள் நீதிமன்ற தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நேற்று ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இது எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டாகி இருக்குதுங்க. நேற்றைக்கு முழுவதும் ட்ரெண்டாகி இருந்தது. மக்கள் அனைவரும் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையிலே கமல் கோயம்புத்தூரில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே கோவை தெற்கத்திலே போட்டுட்டு 51,000 சில்லறை ஓட்டுகள் வாங்கி 2ஆம் இடத்தை பெற்றார். இது அனைவருக்கும் தெரியும். மேலும் 2-3 சுற்றுலிங்க கமல் முன்னணியில் போயிட்டு இருந்தார். முன்னாடி கோவை தெற்கு தொகுதியில் வானதி பின்னாக்கி 2ஆவது இடம் தான் போயிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு 6 வாக்கு சுற்று எண்ணும்போது கமல் பின்தங்கி விட்டார். ஏன்னா கமலுக்கு தனியாக செல்வாக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு யாருமே பொதுமக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1,500 ஓட்டு வித்தியாசத்தை தனது எம்எல்ஏ பதவியை இழந்தார். அவர் வெற்றி பெற்றிருந்தால் அரசியலுக்கு 4% ஓட்டுகள் மக்கள் நீதி மையம் 4% ஓட்டு வாங்குச்சுங்க. 2-3 தேர்தலில் அவர்கள் தனியாக அவர் அப்படியே இயக்கத்தை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக ஒரு 10% ஓட்டை கண்டிப்பாக தாண்டியிருப்பார். இந்த நிலையில் அவர் கட்சியை திமுகவுடன் நினைத்து கொண்டு ராஜ்யசபா வாங்கி நேற்று வரலாறு படைத்த ஆண்டவர் என்று சோசியல் மீடியாக்குள் நெட்டிசன்கள் கமலை கிண்டல் பண்ணுறாருங்க. கிண்டல் பண்ணாலுமே ஆண்டவர் அவர்கள் ராஜ்யசபா பகுதி நேற்று பொறுப்பேற்றது அனைவராலும் ஏற்கப்பட்டு பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையிலே வருகின்ற 2026 தேர்தலிலே தவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்துள்ளார். இது கமல் வாங்கிய 51,000 ஓட்டை விஜய் அவர்கள் வாங்குவாராம். கண்டிப்பாக 10% ஓட்டு தான் விஜய்க்கு இருக்கும் என்று எதிர்கட்சி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இந்த நிலையில் அவருக்கு கண்டிப்பாக 20% வாக்குகள் பக்கமாக உழுவதற்கு தற்போது அரசியல் நிகழ்வுகள் காட்டுகின்றன. கண்டிப்பாக 20% ஓட்டு வாங்குவாருங்க. அதுவும் இல்லாமல் அவர் தனியாக போட்டிட்டா சில கட்சிகளை தேமுதிக கூட்டணி வரும் பேச சொல்கிறாங்க. அவர் கூட்டணிக்கு அவர் தேமுதிக கூட்டணி சில கட்சிகளில் கூட்டணி போட்டு வந்தால் கண்டிப்பாக சில தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக விஜய்க்கு உள்ளது. கண்டிப்பாக கமல் பெற்ற இந்த 51,000 52,000 கண்டிப்பாக விஜய் எளிதாக பெறுவார் என்ற நிலை தான் தற்போது சூழ்நிலை உள்ளது. ஏன்னா அடுத்த தலைமுறையான 10th 9th படிக்கிற +2 வருஷம் 10 லட்சம் ஓட்டு வருது. அடுத்த தலைமுறைக்கு அவங்க தான் தமிழ்நாட்டில் அரசியல் நிகழ்வை நிர்ணயிக்க உள்ளாங்க. அவங்க தான் நிர்ணயிக்கணும். 4 வருஷம் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ஓட்டு வந்துருக்குது. அடுத்த எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் பேர் வருவாங்க. வருஷம் 10 லட்சம் பேர் வந்தால் நிறைய அடுத்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் ஓட்டு உரிமை வந்தால் கண்டிப்பாக அந்த வாக்கு விஜய் கொடுவதற்கு தான் உள்ளது. ஆகவே விஜய் சிறப்பான ஒரு அரசியல் இடத்தை கண்டிப்பாக பிடிப்பார் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்ட. எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல,